வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 15வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் விக்ரமாதித்தன் தனது குருவிடமிருந்து மந்திரோபதேசம் பெற்றதையும் ஒரு ஏழைக்கு உதவி செய்ததையும் பார்த்தோம். இப்போது விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை பிடிக்கச் செல்லும்போது நடக்கும் அடுத்த கதை சிங்கத்தை சிருஷ்டித்த கதை. அத்தியாயம் 15 சிங்கத்தை சிருஷ்டித்த கதை. 15 சிங்கத்தை சிருஷ்டித்த கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தை அடைந்து அதன் உச்சியிலிருந்த வேதாளத்தை பிடித்து தோள் மீது சுமந்து வழி நடந்து வந்தபோது வேதாளம் அரசனை நோக்கி, அரசே, நீ நல்லவனாகவும் வீரனாகவும் இருக்கிறாய். ஆகவே நான் கூறப்போகும் இணையற்ற கதையே கேள் என்று சொல்ல ஆரம்பித்தது. இந்த பூலோகத்தில் பாடலிபுத்திரம் என்னும் நகரத்தின் அதிபதியாக தரணிவராகன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அவன் நாட்டிலே பிராமணர்கள் நிறைய இருந்தார்கள். பிரம்மஸ்தலம் என்ற பிரதேசத்தை அவர்களுக்கு தானம் அளித்திருந்தான். அதிலே விஷ்ணுசுவாமி என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஏற்ற மனைவியும் வாய்த்திருந்தாள். காலக்கிரமத்தில் 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் வேதம் ஓதி இளமை பருவத்தை தாண்டிய போது விஷ்ணுசுவாமி பரகதி அடைந்தான். அவன் மனைவியும் அவனைத் தொடர்ந்தாள். காப்பாற்றுகிறவர் யாரும் இல்லாமல் 4 குமாரர்களும் நிரம்பவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுடைய சொத்துக்களையெல்லாம் உறவினர்கள் பறித்துக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் ஒன்று கூடி, நமக்கு இங்கே ஜீவாதாரம் ஒன்றுமில்லை. ஆகவே நாம் இவ்விடத்தை விட்டு யக்ஞஸ்தலத்தில் உள்ள தாயைப் பெற்ற பாட்டன் வீட்டுக்குப் போய்விட்டால் என்ன என்று யோசித்தார்கள். அவ்விதமே முடிவு செய்து அவர்கள் கிளம்பி வழிநெடுக பிச்சையெடுத்துச் சாப்பிட்டு பல நாட்கள் வழி நடந்து தாயைப் பெற்ற பாட்டன் வீட்டை அடைந்தார்கள். அவர்களுடைய பாட்டனார் இறந்து போய்விட்டார். ஆயினும் மாமன்மார்கள் அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து ஆகாரம் அளித்தார்கள். அவர்கள் அங்கேயே வேதம் ஓதிக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். சிறிது காலம் பொறுத்து அவர்களுடைய ஏழ்மையைக் கண்ட மாமன்மார்கள் அவர்களை வெறுக்கத் தலைப்பட்டனர். சோறு, துணி கொடுக்கவும் அசிரத்தை கொண்டனர். உறவினர்கள் தங்களை கேவலமாக நடத்துவதைக் கண்டு மனம் புண்ணாயிற்று. சதா இதைப் பற்றி வருந்தி வெளியில் சொல்லாமல் காலம் கழித்து வந்தார்கள். கடைசியில் ஒரு நாள் மூத்தவன் மற்றவர்களைப் பார்த்து பின்வருமாறு தெரிவித்தான், தம்பிகளே, நாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் விதி ஆட்டி வைக்கிறது. உலகத்திலே எந்த மனிதனும் ஒரு காரியத்தை ஓரிடத்தில் அவனாகச் செய்துவிட முடியாது. உதாரணமாக, இன்றைக்கு நான் துக்கத்தால் உள்ளம் உடைந்து கால் போன போக்கில் திரிந்து கொண்டிருந்தேன். அப்போது மயானத்தை அடைந்தேன். அங்கே உயிரற்றுப் போட்டது போல ஒருவன் உடல் கிடக்கக் கண்டேன். துன்பத்தின் பாரத்தை ஒழித்து இவ்விதம் சாந்தி பெற்றவன் பாக்கியசாலியே என்று அவனைப் பார்த்து பொறுமைப்பட்டு எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். அப்போது எனக்கு அப்படித்தான் தோன்றியது. அதைப்போல நானும் இறந்து விடுவதென்று தீர்மானித்து ஒரு மரத்தின் கிளையிலே ஒரு கயிற்றைக் கட்டி தூக்கு போட்டுக் கொண்டேன். என் நினைவு போய்விட்டது. ஆயினும் ஆவி பிரியவில்லை. அந்த நிலையிலே கயிறு அறுந்து நான் பூமியிலே விழுந்தேன். நினைவு வந்து நான் பார்த்த பொழுது யாரோ இளகிய மனதுள்ள ஒருவன் தன் ஆடையால் என்னை விசிறிக் கொண்டிருந்தான். அவன் என்னைப் பார்த்து, நண்பா, அறிவுள்ளவனாக இருந்தும் நீ ஏன் இப்படி அவஸ்தைக்கு இடம் கொடுத்தாய்? நற்கர்மங்களால் இன்பமும் கெட்ட கர்மங்களால் துன்பமும் ஏற்படுகின்றன. இவைகளே மூலகாரணம். உன்னுடைய கஷ்டம் துன்பத்தால் நேர்ந்ததாயின் நற்கர்மங்களைச் செய். அவ்விதம் இல்லாமல் தற்கொலை செய்து நரக அவஸ்தைப்பட எப்படித்தான் விரும்பினாயோ என்று பலப்படியாகச் சொல்லித் தேற்றிவிட்டு எங்கோ போய்விட்டான். நானும் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை விட்டு இங்கு வந்தேன். இதிலிருந்து விதி எதிர்த்து நின்றால் பிராணனைக் கூட விட முடியாது என்பது தெரியவில்லையா? ஆகவே இனி தரித்திரத்தின் கஷ்டத்தை அனுபவிக்க நேரிடாமல் இருக்க வேண்டுமென்று ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தை அடைந்து காயகல்பம் செய்து தவம் இயற்றப் போகிறேன். மூத்தவன் இவ்விதம் சொன்னதுமே அவன் தம்பிகளும் பதிலளித்தார்கள். அண்ணா,
நல்ல அறிவாளியாக இருந்தும் ஏழை என்பதற்காக தாங்கள் ஏன் மனச்சோர்வு அடைய வேண்டும்? செல்வம் பனிக்காலத்து மேகம் போல சீக்கிரம் கரைந்துவிடும் என்பது உங்களுக்குத் தெரியாதா? அதிர்ஷ்டத்தையோ சஞ்சல சுபாவமுள்ள ஸ்திரியையோ யாரால்தான் கட்டிப்பிடித்து நிறுத்தி வைக்க முடியும்? என்னதான் கஷ்டப்பட்டு காவல் புரிந்தாலும் அது வெளிப்படுவதைத் தடுக்கவே முடியாது. ஆகவே அறிவுடைய ஒருவன் சிரமப்பட்டு ஏதாவது ஒரு வித்தையோ சக்தியோ அடைய வேண்டும். அதனாலேயே அவன் செல்வாக்கையும் குறைவில்லா செல்வத்தையும் பெற முடியும். தம்பிகள் தன்னை பார்த்து இப்படிச் சொன்னவுடன் மூத்தவன் சுதாரித்துக் கொண்டான். இவற்றுள் எவ்விதத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று தம்பிகளைப் பார்த்து கேட்டான். அவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்தனர். கடைசியாக நாம் உலகத்திலேயே திரிந்து பார்த்து ஏதாவது மாயவித்தை கற்றுக்கொள்வோம் என்று தீர்மானித்தனர். அவ்விதம் முடிவு செய்த பின் அவர்கள் திரும்பவும் வந்து சேரவேண்டிய இடத்தை நிச்சயித்து குறிப்பிட்டுவிட்டு நால்வரும் கிழக்கு, தெற்கு, வடக்கு ஆகிய திசைகளில் சென்றனர். காலக்கிரமத்தில் அவர்கள் தங்கள் நிச்சயித்த இடத்தில் மறுபடியும் ஒன்று கூடினார்கள். யார் யார் கற்று வந்தார்கள் என்று ஒருவரையொருவர் விசாரித்துக் கொண்டார்கள். மூத்தவன், ஏதாவது ஒரு பிராணியின் சிறு எலும்பு துண்டு கிடைத்தாலும் அதைக் கொண்டு மற்ற எலும்புகளைச் சேர்த்து அந்த பிராணியின் மாமிச பிண்டத்தை என்னால் உற்பத்தி செய்துவிட முடியும். அந்த வித்தையை நான் கற்று வந்திருக்கிறேன் என்றான். இவ்விதம் தன் சகோதரன் கூறியதைக் கேட்டவுடன் இரண்டாமவன், ஏதாவது ஒரு பிராணி எலும்பு கூட்டின் மீது ஏற்ற தோல், மயிர், நரம்பு மண்டலம் இவற்றை நான் உற்பத்தி செய்துவிடுவேன் என்று தெரிவித்தான். உடனே மூன்றாமவன், மாமிச பிண்டம், தோல் முதலியவைகளை உண்டாக்கிவிட்டால் நான் அந்த பிராணியின் மற்ற அவயவங்களையும் இரத்த உறுப்புகளையும் கொடுத்து விடுவேன் என்று கூறினான். நான்காம் சகோதரன், எல்லா அவயவங்களும் உடைய ஒரு பிராணியை சிருஷ்டித்து விட்டால் அதற்கு உயிர் ஊட்ட என்னால் முடியும் என்றான். இவ்விதம் அவர்கள் ஒவ்வொருவரும் கூறியவுடன் நால்வரும் சேர்ந்து ஓரிடத்தை நோக்கிச் சென்றார்கள். அங்கே கிடைக்கும் ஏதாவது ஒரு எலும்பு துண்டைக் கொண்டு அவரவர் சக்தியை பரீட்சித்து பார்ப்பதற்காகவே போனார்கள். அங்கே சிங்கத்தின் எலும்பு துண்டு ஒன்று கிடந்தது. எந்த மிருகத்தின் எலும்பு துண்டு என்றறியாமல் அவர்கள் அதை எடுத்தனர். முதல்வன் அந்த எலும்பைக் கொண்டு மாமிச பிண்டத்தை உண்டாக்கினான். இரண்டாமவன் அதற்குத் தோலைப் போர்த்தினான். மூன்றாமவன் அதன் அவயவங்களையும் உண்டாக்கினான். நான்காமவன் அதற்கு உயிரையும் கொடுத்துவிட்டான். உடனே பயங்கரமான சிங்கம் உயிர் பெற்றுக் கிளம்பியது. அடர்த்தியான பிடரி, கூர்மையான பற்களுடன் உலகத்தை விழுங்கக்கூடிய வாய், காலில் வளைந்த கூர்மையான நகங்கள், இவ்விதம் கம்பீரமாகத் தோன்றிய அந்தச் சிங்கம் உடனே அதைச் சிருஷ்டித்த நால்வர் மீதும் பாய்ந்து அந்த இடத்திலேயே அவர்களை அடித்துக் கொன்று வயிறு புடைக்கத் தின்றுவிட்டு காட்டுக்குள் மறைந்தது. ஆகவே அந்த 4 நிபுணர்களும் மாண்டனர். எதிரியை உண்டாக்கி யார்தான் ஆத்மலாபம் அடைய முடியும்? ஆகவே விதி அனுகூலமாக இல்லாவிட்டால் ஒருவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எண்ணற்ற கர்மங்கள் செய்தாலும் அதனால் அவனுக்கு நன்மை ஏற்படாது. அது மாறாக தீமையே உண்டாகும். மரத்திற்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அதன் வேர் அறுந்து போகாமல் இருந்தால்தான் அது காய்த்துப் பழுக்கும். அதேபோல விதியாகிய வேர் அனுகூலமாக இருந்து அதற்கு அறிவாகிய தண்ணீரை வார்த்து வளர்த்தால்தான் புகழ் என்ற பலனை அடையலாம். விக்ரமாதித்தன் தோள் மீது சுமந்திருந்த வேதாளம் நள்ளிரவில் அவன் வழி நடந்து செல்லும் பொழுது இந்தக் கதையைச் சொல்லி முடித்துவிட்டு, அரசே, அந்நான்கு நிபுணர்களைக் கொன்ற சிங்கத்தைச் சிருஷ்டி செய்த பழி அந்நால்வருள் யாரைச் சேரும்? இதை உடனே சொல். பழைய சாபம் அப்படியே இருக்கிறது என்பதும் ஞாபகமிருக்கட்டும் என்றது. வேதாளம் இவ்விதம் கேட்டவுடனே விக்ரமாதித்தன், இந்த வேதாளம் என் மௌனத்தைக் கலைத்து தப்பி ஓடுவதற்கே விரும்புகிறது. பரவாயில்லை, நான் மறுபடியும் போய் பிடித்து வருவேன் என்று தனக்குத் தானே தீர்மானித்துக் கொண்டான். பிறகு வேதாளத்தை பார்த்து, அவர்களுள் சிங்கத்துக்கு உயிர் ஊட்டியவனையே பழி சாரும். மற்றவர்கள் தங்கள் மாய சக்தியால் எந்த மிருகத்தை சிருஷ்டிக்கிறார்கள் என்று அறியாமலே அதன் மாமிச பிண்டத்தையும் தோல்,
அவயவங்களையும் உண்டாக்கினார்கள். அறியாமையினால் செய்த காரியத்தால் பழி உண்டாகாது. ஆயினும் சிங்கத்தின் உருவத்தைக் கண்ணார் கண்டும் தன் சக்தியை நிரூபிக்க வேண்டி அதற்கு உயிர் ஊட்டியவனையே பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்கும் என்று முடிவு கூறினான். இந்த பதிலைக் கேட்டதும் வேதாளம் மறுபடி கட்டவிழ்த்துக் கொண்டு முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. அரசனும் அதைத் துரத்திச் சென்றான். விக்ரமாதித்தரின் தீர்ப்பு என்ன? சிங்கத்தைச் சிருஷ்டித்த பழி யாரைச் சேரும்? தொடர்ந்து கேளுங்கள். தொடரும்.